அண்மை செய்தி. ஜனநாயகன் திரைப்படம் லீக்கான விவகாரம், மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படம் லீக்கான விவகாரம், மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. அண்மை செய்தி. ஜனநாயகன் திரைப்படம் லீக்கான விவகாரம், மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்ட விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் தொடங்கினர். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்ட விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் தொடங்கியுள்ளனர். வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்ட விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் தொடங்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் சமூக வலைதளங்களில் லீக்கானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருந்தது. சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் அறிக்கை மூலமாக தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக மாநில சைபர் கிரைமில் பட தயாரிப்பு நிறுவன தரப்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் மாநில சைபர் கிரைம் போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக ஜனநாயகன் திரைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டது யார் என்பது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் மாநில சைபர் கிரைம் போலீசார் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத நபர்கள் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விசாரணையை தொடங்கி இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இந்த திரைப்படம் சமூக வலைதளங்களில் யார் மூலமாக வெளியானது, இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.